என்னடா இவன் ரொம்ப நேரமாக எல்லாத்தையும் தேடிட்டே இருக்கானேன்னு கேட்டிங்கன்னா கேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருந்துச்சு. அதான் போய் பார்த்தீங்கன்னா டிப்ரீஸ் மெயின்ட் பண்ணிட்டு வந்தேன். மெயின்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிப்ரீஸ் வச்சுருக்கேன். சரி 8 டிப்ரீஸ் வாங்க நெதரைட் இங்கட் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் எப்படி இருந்தாலும் ஒரு 4 அந்த 4 ஒரு 6 4 5 பேஸ் பண்ணுறது ஒரு 6 வச்சு 5 யூஸ் பண்ண போகிறேன். மீதி 3 ஜிஎஸ்கே நம்ம டீமெண்ட் கொடுத்துட வேண்டியதான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வேறு வரலையா, ஸோ அவருக்கு ஒரு கொடுத்துருவோம். நம்ம வந்து அப்புறமா கூட நம்ம பிக்காக்ஸ்க்கெலாம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆர்மருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாடு போட்டுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியே கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்த வச்சுட்டு அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்கம் மேலே எண்டாக போகிறோம். அது நம்ம ஓனர் சொன்னாங்க, அதாவது ராகேஷ், அதாவது நம்ம கிராஃப்ட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி சர்வர் வந்து க்ளோஸ் ஆக போகுது இந்த மந்தோட. ஸோ நம்ம வந்து எண்டர் டிராகனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா டைமண்ட் ஆகிற மாதிரிலாம் நான் இப்போ நெதரைட் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாற்றிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டிட்டேன். சரி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட ஆரம்பிப்போம். இதில் வேறு போட அப்பப்போ மறந்து வேறு போயிடும் கேஸ் எப்படி போகணுன்னு. அதாவது பழைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஸ்மித்திங் டெம்ப்ளேட்லாம் கிடையாது. டேரெக்டாக ஆர்மரை வச்சு இங்கேட்டு வச்சோம்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பேர் டெம்பர் ஐயோ ஏதோ ஆர்மர் வருமே, ஐயோ நெதரைட் அப்கிரேடுன்னு நினைக்கிறேன். அதுதான் அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா. ஸோ அது எப்படி போடணும்னு தெரியாமல் மறந்து குழப்பிடுச்சு. ஸோ தான் கண்டுபிடிச்சி கரெக்டாக போட்டேன். ஸோ ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள ஆச்சு அது பேர் என்ன, ஐயோ இந்த அப்கிரேடு இருக்குல்ல நெதரைட் அப்கிரேடு, அது மேலே வச்சுட்டு நடுவில் உங்கள் ஆர்மர் வச்சுட்டு கீழே வந்து நெதரைட் இங்கட் வச்சா உங்களோட ஆர்மர் வந்து நெதரைட் இங்கட்டாக மாறிடும். சரி நெதரைட் ஆர்மராக மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கவர் மீ வித் டிபிரிஷ் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல, பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக டிப்ரீஸ் பண்ணி போயிட்டு டிப்ரீஸை கட் பண்ணிட்டு டிப்ரீஸாக நம்ம கவரும் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை போட்டுட்டு அப்படியே காட்டுறேன். ஹலோ கெய்ஸ், நீங்கள் பசிக்கு சாப்பிடுறேன். அப்புறம் கெய்ஸ் இப்போ நம்ம ஆர்மரை போட போகிறோம். என்னடா ஆர்மர் போடுறேன்னு எனக்கு காட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சாரி கைஸ், ஆர்மர் போடும்போது கொஞ்சம் கோலர் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், நான் ஆர்மர் போட்டுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் காணா போயிட்டு கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு போல். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரேஜ் ஃபுல் போட்டுருக்கு கைஸ். அதான் பார்த்தீங்கன்னா நானும் அவளாக அந்த வாய்ஸை கொடுக்கலான்னு வந்தேன் கைஸ். இப்போ தான் பார்க்குறேன் வாய்ஸ் அதாச்சு அந்த ஃபுட்டேஜே போயிடுச்சு. ஸோ அதை விட்டுருங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பேஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு. என்னான்னு கேட்டிங்கன்னா என்னடா இது புதுசாக ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா இதான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனாக செம்மையாக இருக்கே, என்னடா இது எப்படிலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை கைஸ். ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் இருக்குல்ல, ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அது கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரயில்வே ஃபார்மு. சரி ரயில்வே கட்டியிருக்கோம். இது ரயில்வே ஜங்ஷனு. ஆனால் இங்கே ட்ரெயின் வந்து இங்கே எல்லாம் போகணும் அங்கே, ஓகேவா. ஸோ உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே போய் காட்டிங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும், சும்மா டெக்கரேஷனு. சரி நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து நம்ம விட்டு இருக்கார்ல, அதாவது நம்ம ஆல்டரோட டீம்மேட்டு அவராக கட்டினார். நான் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன், அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அண்டர்கிரவுண்ட், அதாவது கீழே அண்டர்கிரவுண்ட் ஜங்ஷன் மாதிரி, அதாவது சப்ஜெக்ட்லாம் கீழே போகும் தெரியுமா, அந்த மாதிரி. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் போட்டு அதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டல் கேட்டிங்கன்னா இந்த போர்ட்டல் வழியாக சில பேர் வருவாங்களே, ஏன்னா நம்ம பேஸ் வந்து 2000 பிளாக் தள்ளி இருக்குது. அவ்வளோ தூரம் நடந்தே முடியாதுன்னா அந்த போர்ட்டல் வழியாக வரலாம்ல. ஸோ அதனால் போர்ட்டலுக்காக இந்த போர்ட்டல் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்டு, அதாவது ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் யூஸ் பண்ணால் ஒரு டைமண்டு, அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமண்டு அந்த மாதிரி கணக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் யூஸ் பண்ணி டேரெக்டாக எக்ஸ்பி ஃபார்ம் போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஃபார்ம் ஃபுல்லாக முடிக்கல, கொஞ்சம் எல்லாருக்கும் ஒர்க்கு இருந்ததுனால, அதாவது ஒர்க்குங்கிறது எனக்கும் நானும் விக்டர் மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கோம், வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆனால் எங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருசாக ஒரு இருக்குது பார்த்தீங்களா அந்த மலை. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மவுண்டன் கிடையாது. என்னடி இது, அதாவது நம்ம இந்த மவுண்டன் வந்து நேச்சுரல் மவுண்டன் கிடையாது. நீங்களே பாருங்கள், நேச்சுரல் மவுண்டன் மாதிரி தெரியுது, பார்க்க நிறைய தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மவுண்டன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட மவுண்டன். அதாவது எங்கள் கையால் மீன்ஸ் நான் கூட இல்லை, அதாவது நம்ம விட்டு இருக்காரு அவர் தான் ஃபுல்லாக உட்காந்து கட்டார் இந்த ஆர்டிஃபிஷியல் மவுண்டனை. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. வந்து பாருங்கள், எதாவது தெரியுதா, இதுதான் தெரியுதா வச்சிங்க சொல்லுங்கள். ஒன்றும் தெரியாது, அப்படியே முழுசாக கட்டியிருப்பார். சரி முழுசாக மீன்ஸ் நல்லா கரெக்டாக கட்டியிருப்பார்.
ஆனால் சைடில் கொஞ்சம் கேப் விட்டுருப்போம். அதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த மவுண்டன் இப்போ கட்டி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அப்போ ஃப்யூச்சரில் வேணால் கட்டிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட் நம்ம ரயில்வே போடுற வேலையை பார்ப்போம் தான் இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ரயில்வே போடுறதும் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த மவுண்டன் கட்டுறதும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரயில்வே சூப்பராகவும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் ட்ராப்ல வச்சுட்டு சென்டரில் மட்டும் 2 டைம், அது 2 வே, ஒன்று போகிறதுக்கு ஒன்று வரத்துக்கு 2 வே போட்டிருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரமும் கிடையாது கைஸ். என்ன ஒரு கரெக்டாக ஒரு 1000 பிளாக் கூட போயிருக்க மாட்டோம், ஒரு 500 பிளாக் கூட கம்மியாக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப தூரம் போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தூரம் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே நான் போகிற பார்த்தீங்களா, இந்த அதோட எண்டு அவ்வளோதான் போயிருக்கு. ஆனால் அங்கே தான் எக்ஸ்பி ஃபார்ம் இருக்குதுன்னு கேட்டிங்களா, இல்லை அங்கே கிடையாது. இன்னும் அங்கே இன்னும் 1000 பிளாக்கோ 500 பிளாக் தள்ளி போகணும். அது இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் சர்வரே ஸ்டாப் ஆக போகுது. இதுக்கப்புறம் கட்டி வேஸ்ட் தான். ஸோ அதனால் அது இப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணுறது, நம்ம குரூப் ஓடியே வேணால் எக்ஸ்பி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகணுன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேர் என்ன, அது என்னது, ஐயோ ஸ்ட்ராங் கோல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட முடிய போகுது, கேம் வர அதாவது சர்வர் ஸ்டாப் ஆகுது, முடிய போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கோல்டு கண்டுபிடிச்சிட்டு இன்றைக்கி எடிட்டாக ஃபைட் பண்ண போகிறோம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எடிட்டாக ஃபைட் பண்ணப்போ எல்லோரும் வரணும். இப்போ எல்லோரும் யாருமே வர மாட்டாங்க, எல்லோரும் இல்லை யாருமே வர மாட்டாங்க சர்வருக்குள்ளே. நானே வந்து தனியாக வந்து இருக்கேன், யாருமே வரல. இடையில கூட ஜிஎஸ்க்கு வந்து போயிருப்பார், நான் வரவே இல்லை. நான் கூட இப்போ வந்திருக்கேன். முன்னாடி யார் வந்தாங்க தெரியல. ட்ரெண்டிங் கேமிங் கூட இடையில வந்திருந்தார், பார்த்தேன். ஸோ அவர் பேசும்போது கூட நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் என்னது, இந்த ப்ளேஸ்லாம் ஐஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஐஸை வந்து ப்ளேஸ் போட வச்சு என்ட்ரா 5 ஆக்கிட்டேன். ஸோ என்ட்ரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 17 என்ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐஎஃப் என்ட்ரை வந்து என்ட்ரையாக மாற்றிக்கிட்டேன். கேஸ் அப்போ இன்னும் காட்ட மாட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் கேஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் கிடச்சிருக்கு, அப்படியே காட்டியிருப்பேன். அதை கொஞ்சம் எக்ஸாமெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஸு அதை பார்த்தீங்கன்னா சவலுக்குலாம் போட்டு வச்சுட்டேன். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம் போட்டு வச்சுட்டேன். நெதரைட் மட்டும் மாறல, இன்னும் நம்ம ஆர்வம் இருக்கும், ஸ்மார்ட் மட்டும் நெதரைட் மாறி இருக்கும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஃப் என்ட்ரை வெளியே எடுத்து வந்துட்டேன். ஸோ வெளியே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணேன். ஸோ த்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் காணா போயிட்டு கேஸ். நான் கூட பார்த்தேன் அது எங்கேயாவது, அதாவது பார்த்தீங்கன்னா எங்கேயும் சுற்றிட்டு அதாவது எங்கேயும் ஊந்து கிடக்குன்னு. பட் பார்த்தீங்கன்னா அது காணா போயிடுச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தேன், ரைட் சைடு பார்த்தேன். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காணும். ஒரு போட்டுக்குள்ளே போயிருக்குமோ, இல்லை போயிருக்காது, சும்மா சொன்னேன். பார்த்தா எங்கேயோ போயிட்டு கேஸ், எங்கே போச்சு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி வந்து அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு அங்கே போட்டு பார்த்தேன். ஏன்னா இப்போ லெஃப்ட் சைடில் போயிட்டு லெஃப்ட் சைடில் கிடக்கும், ரைட் சைடில் போனால் ரைட் சைடில் கிடக்கும். இப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட்லேயும் இல்லை ரைட்லேயும் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி போயிட்டேன். ஸோ அங்கேயும் த்ரோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நடுவில் எங்கேயோ ஒன்றுக்கு மாதிரி தேடி பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் கேமிங் கூட வந்து நம்மகிட்ட பிக்காஸ் கேட்டிருந்தார், ஃபார்ச்சூன் பிக்காக்ஸு. அது உடஞ்சிட்டு ப்ரோ, அது ஒரே நிலைமையில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து புக்கு தர சொல்லிட்டு புக்கு ஊற்றிட்டேன் அவன்கிட்ட. ஸோ ஓகே கைஸ், 20 minutes later. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்தா நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்ட்ரை தூக்கி போட்டேன், ஐஎஃப் என்ட்ரை தூக்கி போட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேக்ஸில் போச்சு, நான் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ரிவர்ஸ்லேயே போச்சு. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வில்லேஜில் இல்லை, அதை பற்றி ஸ்ட்ராங் கோல்டு வந்து வில்லேஜில் இல்லை, இது வந்து அவுட் ஆஃப் வில்லேஜ் தான் இருக்குது. அதாவது வில்லேஜ் தவிர்த்து வேறு இடத்துல ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஒரு 4 to 5 பிளாக் அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 to 5 பிளாக் மேலே போயிட்டு அங்கேயும் த்ரோ பண்ணேன். அது கீழே வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை என்ட்ரை கீழே இருக்கும்னு. பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே தான் இருந்துச்சா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கீழே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சொல்ல முடியாது கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ராங் கோல்டிங்காக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் இங்கே ஊந்துச்சுன்னா இது கீழே ஸ்ட்ராங் கோல்டு டேரக்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நிறைய ரூமாக போகும், நிறைய ரூம் போகும். அந்த ரூமில் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கண்ணாப்பின்னா நிறைய ரூம். இப்போ வந்து ட்ரையல் சாம்பிள் எப்படி கண்ணாப்பின்னா ரூம் போயிட்டு இருக்கும் தெரியுமா, இப்போ எப்படி வந்து அது பேர் என்ன வார்டன் ஏரியா நிறைய இடம் போயிட்டு இருக்கு தெரியுமா. ஸோ அதே மாதிரி இங்கே நிறையா இப்போ வார்டன் ஏரியா கூட ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் சாம்பிளாக ரூமாக போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் நிறைய ரூமாக போயிட்டுருக்கும். நம்ம கரெக்டாக அதை கண்டுபிடிக்கிறதா கடுப்பு. ஸோ அதுக்கெலாம் நம்ம டிப்ஸ்லாம் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிப்ஸுங்கிற சொல்ல முடியாது கைஸ்.
நம்மளே தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு வேளை டிப்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு மைண்ட் பண்ணிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது இறங்கிட்டு திருப்பி அங்கேயிருந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணிட்டு ஒரு வேளை கேவ் பெருசாக இருந்துச்சுன்னா பொத்துன்னு சுற்றுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா சொல்லி வாயமுள்ள கேவு. ஸோ இந்த மாதிரி பெரிய கேவ் கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப டீப்பாக இருந்துச்சு வச்சிங்களேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட் மைண்ட் பண்ணிட்டு போய் டம்மானு ஒன்று செத்து போயிடுவீங்க, உங்கள் லூட்டும் போயிடும். சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மைண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்பு பண்ணுங்கள். நான் ஸ்டெப்பாக பண்ணி டைம் வேஸ்ட்டான். ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 5 பிளாக் வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அங்கேருந்து கீழே வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் பிளாக் கீழே மைண்ட் பண்ணிட்டு அப்படி போங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அது கொஞ்சம் சேஃப் தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே மைண்ட் பண்ணுறது ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ஒரு கேவலமான ஐடியா பண்ணால் அதோட உங்கள் லைஃப்க்கும் ஆபத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது பண்ணாதீங்க. அது மாதிரி ஸ்டெப்பும் போடாதீங்க. ஸ்டெப் பண்ணாலும் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன மாதிரி பண்ணுங்கள், இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். சரி ஓகே கேஷ், பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிச்சி நான் காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ வெற்றிகரமாக நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எண்டு ஃபைட்டு பண்ணிடுவோம். யாரா இப்போ செத்துப்பாடா செத்துட்டான். கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடச்சிடணும். கேஸ் இவன் டிஸ்டர்பன்ஸாக இருப்பான், வந்துகிட்டே இருப்பானோ. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் வித்தியாசமாக இருக்குது கேஸ் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மைனஸில் இருக்குது. நான் பார்த்ததே கிடையாது நீ வரைக்கும் மைன்கிராஃப்ட் விளையாண்டுருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி மைனஸில் ஸ்ட்ராங் ஹோல்டு நான் பார்த்ததே கிடையாது. பாருங்கள் -18 இருக்குது ஸ்ட்ராங் ஹோல்டு. அது மட்டும் இல்லாமல் ஏரியா பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த வார்டன் அதாவது ஏன்ட் சிட்டியில் இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு தெரியுமா, பச்சையாக அந்த புள்ளியாக இருக்குப்பாங்களா. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஒரு பக்கத்து ஏன்ட் சிட்டி இருக்குமோ என்னமோ தெரியல. பார்த்தீங்கன்னா இருக்குது பக்கத்துலேயே. சரி ஓகேவா, இதெல்லாம் லாவாவெலாம் அடைச்சிப்போம். ஏன்னா இப்போ லெகசி லேண்ட்லேயே இந்த மாதிரி நம்ம லாவா பக்கத்தில் இருந்து தான் ஏஃபுக்கு இருந்தபோது ஒரு க்ரீப்பை வெடிச்சு நம்ம பாதி உயிர்கிட்ட போயிருக்கோம். ஸோ லாவா மட்டும் அடைச்சிருப்போம். ஸோ பார்த்தா லாவா அடித்த உடனே பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லைட் எடுப்போம். ஸோ லைட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச் எடுக்க வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கும்ல டார்ச்சு. ஸோ எடுக்க வந்துட்டேன். கையில் டார்ச் இல்லை, கோல் இல்லை, ஸ்டிக்கும் இல்லை. ஸோ ஸ்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் கோல் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு டார்ச்சை மட்டும் உடச்சிட்டு வரலான்னு வந்துட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா செஸ்ட்லாம் தெரியுது. அதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரிசோர்ஸ் பேக்கு கேஸ். ரிசோர்ஸ் பேக் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் செஸ்ட் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம மாப்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் அதையும் காட்டும். இப்போ க்ரீப்பர் இருந்தால் க்ரீப்பர் எங்கே இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போ வந்து கேவில் எங்கே இப்போ கேவ் இருக்குன்னா அந்த கேவுக்குள்ளே என்னென்ன மாப்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஆனால் கேவ் காட்டாது ஓகேவா. இந்த கேவுக்குள்ளே என்னென்ன மாப்ஸ் இருக்குது அது மட்டும் காட்டும். அதே மாதிரி செஸ்ட் எங்கே இருக்கோ அதெல்லாம் காட்டும். அவங்க தான் ஆனால் செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அந்த மாதிரி டீப்பாலாம் கிடையாது. செஸ்ட் எங்கே இருக்கோ காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாப்ஸில் எங்கே இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டார்ச் நான் உடச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கைக்கு வரல கேஸ், இன்னொன்று ஃபுல்லு அதான் கைக்கு வரல போல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் குப்பையை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா டார்ச் எடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கதை மட்டும் தூக்கி போட்டு அதை மூட்டு பேசுவோம். ஏன்னா இந்த வந்துட்டு போகிறோம் ஜாம்பி கிம்பின்னு ஃபுல்லாக மூடிட்டு பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுருவோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஃபைட்றான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லோரும் வருவாங்கன்னா கூட தெரியல. ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, வரவே மாட்டாங்க சர்வருக்குள்ளே. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம யாராவது வருவாங்கன்னு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு அவங்க லாஸ்ட்டு அப்படியே கையோட போய்ட்டு சண்டையை போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் கேஸ். நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பிடிச்சிச்சுன்னா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ இன்னொரு சேரும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்டர்டெயின் ஃபைட்டோடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் க்ளோஸு, அதாவது சர்வர் க்ளோஸ் ஆகாது, இன்னும் கொஞ்சம் ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் ஃபைட்லாம் நம்ம லாஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கடைசியாக 100 பார்ட் நான் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு டூர் மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டூர் மாதிரி போட்டுட்டு அப்படியே சர்வரை க்ளோஸ் பண்ணிப்போம். அதாவது நான் இந்த சர்வரோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். பார்த்தீங்கன்னா சொர்க்கோலகம் சர்வரோட வீடியோ எண்ட் ஆகிடும். சரி ஓகே. ஸோ பை கைஸ்.